என்னதான் முடிவில் அந்த சீரியல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது புரியல. முடிவே கொண்டு வந்துருங்களேன் தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதையும் வந்து தவிர்க்க முடியலங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ எல்லாரும் கிளம்பி போகலான்னு முடிவு பண்ண ஒரே நாள் இரவில் வந்து சரி ஒரு போகிறாருன்னு முடிவு பண்ணிட்டாங்களாமா ஈஸ்வரி. ஈஸ்வரியோட கதாபாத்திரத்துக்கும் அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லை. கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடுவாங்க. ஏதாச்சும் அவங்க நினச்ச மாதிரி நடக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து நீ போயிட்டு வாப்பா, அப்பப்போ வாப்பா, உங்கள் அப்பாவுக்கு பதிலாக நான் போயிருக்கலாப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. உடனே ஒவ்வொருத்தங்களாம் கிளம்பி வர உடனே மையு வந்து பாக்கியாட்ட சொல்லிட்டு கிளம்ப, ராதிகாட்ட வந்து எல்லாரும் வந்து சரி ஓகே இனிமேலாச்சும் என் பிள்ளைய அடிக்கடி இங்கே கூட்டு வா, அவனை வந்து சண்டை போடாது அப்படின்னு ரொம்ப பொறுமையாக ஈஸ்வரி ஒரே நாள் இரவில் மாறிட்டாங்களாமா. ஐயோன்னு நமக்கு இருக்கும் பொழுதே டக்குன்னு வந்து பார்த்தா ராதிகா நாங்கள் மட்டும் தான் போகிறோம், நாங்கள் இவருங்களாம் கூட்டு போகல, இவர் இங்கே தான் இருக்கணும், அவர் இங்கே இருக்கும்போது தான் சந்தோஷமாக இருக்கார், லைவ்லியாக இருக்கார், நல்லா சிரிச்ச முகமாக இருக்கார், அங்கே வந்து அப்படி இல்லை, அவரை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, அதனால அவர் எங்கள் கூடயே இருக்கட்டும், உங்கள் பிள்ளையை உங்கள்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன், அந்த கை குழந்தையை நீங்களே வச்சு பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ ஈஸ்வரி கிட்ட கொடுக்க இதெல்லாம் பார்க்கும் பொழுதே நமக்கு கோவம் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாக்கியாவுக்கு ஷாக்காக இருக்குது, யார் வீட்டில் யாரையா விட்டு போகிறீங்க, என்னடா நடக்குதுங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ இதெல்லாம் இந்த யோசனை இந்த கேள்விலாம் இருக்கும் பொழுது என்ன எங்கே விட்டு போகிற ஏய் அப்படின்னு இருக்காரு. இவர் இந்த பக்கமாக என்ன ஏங்கிறீங்களே தவிர கடைசியில் வந்து இவர் நான் போயேன் அப்படின்லாம் சொல்லலை, அதெல்லாம் நான் கூட போயே தான் தீருவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காலாம் சொன்ன மாதிரி தெரியல. பைய எடுத்து நீ இந்த மாதிரி தான் ஏதாவது பேசிகிட்டு இருப்பேன், அதெல்லாம் இல்லை, நீ கவலைப்படாத, நான் கூட தான் இருப்பேன் அப்படின்னு காதலோட கிளம்பி போகல. சரி ஓகே என்ன ராதிகா அப்படி சொல்கிற அப்படிங்கும் போதே ஏதோ வந்து இங்கே இருந்துக்கலாம், சாப்பாடாச்சும் கிடைக்குன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. இதுக்கு நல்லா ஒரு கடைசியாக சாப்பாடெலாம் வேறு போட்டு அனுப்பலான்னு பார்த்தாங்க வேறு. இதுக்கு நடுவில் ஒரு நான் ஒன்று இனியாக்கிட்ட உனக்கு சந்தோஷமாக இருப்ப அப்படின்ட்டு பாக்கியா நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ஆனால் அவங்களை எல்லோரும் ஏமாத்துறாங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஆனால் எனக்கு உங்கள் மேலே வந்து கோபம் இல்லை, வருத்தம் இல்லை, உங்களை நினச்சா எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குங்கிற மாதிரி வசனத்தெல்லாம் பேசிட்டு இதுக்கப்புறம் யாரும் எங்கள் வாழ்க்கையிலே வர வேணாம், நானே மையுவை பார்த்துப்பேன் அப்படின்னு கார் ஏறி போகிறாங்களாம். ஓடி போய் இனியா அப்படியே ராதிகாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்களா. தேங்க்யூ எங்கள் ஜாரி எங்கள்கிட்ட விட்டு போனதுக்கு, அந்த குழந்தை இல்லைன்னா நான் விளையாடுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கிரிஞ்செல்லாம் வந்து பார்க்க வேண்டியது இருந்துச்சு. இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கோபி திருப்பி போனாலும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்களா ராதிகா. இந்த கொடுமையெல்லாம் நம்ம ஏன் பார்க்குறோங்கிற மாதிரி கேள்விகள் நமக்கு வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க ஷாப்பிங் பைக்கான கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து ட்ரெஸ் வரைக்கும் நிறைய ஆஃபர்ஸில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை அந்த லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.